காணல் மடமயிலை கட்டிட்டல் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்தீரர் பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். மாதோர் குரனை வளஞ்சுழி மருவிய மருந்தினை மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காழி நாதல் வேதியல் ஞான சம்பந்தல் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. எல்லாம் வல்ல சிவபரம்பருடைய தனிப்பெரும் கருணையினாலே என்னுடைய ஞான சர்க்குருனுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி கொண்டு இங்கே மேடையிலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாட்சி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரை மதுரை குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளுக்கும் திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீன குருமகா சன்னிதானங்களுக்கும் திருக்கைலாய பரம்பரை தொண்டைமண்டல ஆதீன குருமகா சன்னிதானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு மற்றும் இந்த எதிரிலே பெருந்திரளாக இந்த மாலை நேரத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த நல்ல விழாவினை அதுவும் எப்படி உங்களுக்கு இது இப்படி தோணுச்சுன்னே தெரியல. ஓதுவாமூர்த்திகளை சிறப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரியது. இதுவரைக்கும் எங்களுடைய திருக்கைலாய பரம்பரை திருமடங்கள் தான் வந்து சிறப்பித்து கொண்டிருந்தது. ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு இதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது எங்களுக்கு. அது மாத்திரமல்ல, இந்த மாலை வேளையிலே இந்த நிகழ்வுலே கலந்து கொண்டு எல்லா ஆதீனங்களுடைய அருளாசியை கேட்க வந்திருக்கக்கூடிய சாமியினுடைய நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை சுந்தரேசனாருடைய திருமாணாக்கர் எங்களுடைய சாமியினுடைய பேராசிரியர் மா வைத்தியலிங்கனார் கோடிலிங்கனார் 2 பேரும் அவர்கள்டே படித்தவர்கள். எங்களுடைய வைத்தியலிங்க ஐயாவுடைய அவங்க மனைவியாருங்க அங்க அம்மா வருகை வந்திருக்கிறார். அவருடைய திருக்குமாரர் குமார் வந்திருக்கார். மற்றும் இங்கே எதிரிலே நம்ம ஓதுவா மூர்த்திகளை சிறப்பிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஓதுவா மூர்த்திகள் அமர்ந்திருக்கிறார்கள். திருத்தணி சுவாமிநாத ஐயா வருகை வந்து கொண்டிருக்கிறார். எதிரிலே எங்கள் அண்ணா சண்முக சுந்தர தேசியர் அவர்களும் மற்றும் முத்துக்குமார் சிவகுமார் எங்களது அன்பிற்குரிய சோமு சாமிநாத ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா அப்புறம் நமது ஒரு அழகான ஒரு கணீர் நமது சர்க்குரு எங்களுடைய குலக்கொழுந்தவர் சர்க்குருநாதர் அவர்கள் மற்றும் நல்ல ஒரு கம்பீரமான ஒரு நல்ல உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்க எங்களுடைய அன்பிற்குரிய ஐஏஎஸ் அவர்கள். முதல்ல தொடக்க உரையாற்றிய அந்த ஐயா ரொம்ப அழகாக நல்ல முறையில் நமக்கு எடுத்து சொன்னார் தெளிவாக. 2வது மதுசூதன கலைச்செல்வன் ஓதுவாமூர்த்தியினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். மற்றும் என் சாமி கூட திண்டுக்கல்ல இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நமது மதிப்புக்குரிய சங்கர், நடராஜன், கோபால், மோகன் இவர்கள் எல்லோருக்கும் மற்றும் உங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நான் வாழ்த்துகிறேன். மாதவன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொண்டு மீண்டும் இந்த அமைப்புக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ நம்ம தமிழகத்தில் விழா நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி ஓதுவார்களை சிறப்பிச்சுங்கிறது நாங்கள் சன்னிதானங்கள்லாம் இப்போதான் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தனி ஒரு அமைப்பு இவர்களை கூர்ந்து கவனித்து அவர்களை போற்றணும்னு நினைக்கிறது. இன்னொரு சிறப்பு என்னன்னா,
விருதுகளை நிறைய வழங்குறாங்க, கூப்பிட்டு விருதுகளை வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதோட சேர்த்து பொருளாதாரமா எதுவும் கொடுக்கல. ஆனா இந்த அமைப்பு அதை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சு விருதோடு சேர்ந்து அவர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது நம்ம செய்யணுன்ற ஒரு இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்புடைய ஒரு தொகையை கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள். அதுக்கு எங்களுடைய எல்லா மடங்கள் திருமடங்கள் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஓதுவா மூர்த்திகள்ங்கிறது நமது செங்கோல் குருமகா குறிப்பிட்டது மாதிரி ராஜராஜ சோழன் அதுக்கு முன்ன இருந்தே இருந்திருக்கிறார்கள். அந்த கல்வெட்டுல வந்து நமக்கு ஓதுவா மூர்த்திகளுடையது அப்பதான் 1000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நமக்கு தெரியுது. அவர்களுக்கு அவர்களுடைய பெயர், மானியங்கள் வழங்கப்பட்டது எல்லாமே நமக்கு தெரிகிறது. சமீபத்துல சொல்லணும்னா வந்து தமிழகத்திலேயே முதலே ஆரம்பிக்கப்பட்டதுன்னு, இது சரியா இருக்குமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். சிதம்பரத்திலே மேல கழிப்பாலை சீப்பாக்கா முதலியார் பாடசாலையில குரங்காடுதுறை ஐயா என்கின்ற பெரியவரை அந்த ஓதுவா மூர்த்திகளை ஆசிரியராக கொண்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் அங்கே தங்கும் இடம் உடை உறைவிடம் உணவு எல்லாம் கொடுத்து, அந்த முதலியாரையா ரொம்ப திருமுறையில ரொம்ப ஈடுபாடு உடையவர். ஒரு நாள் அங்கே சிதம்பரத்தில் வந்து ஓதுவா மூர்த்திகள் சாமி பின்னாடி பாடிக்கிட்டு வரப்ப இவர் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே வந்தார். இது வந்து தருமபுரம் சாமிநாத ஐயா வந்து இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கார். அதைத்தான் நான் சொல்றேன். அப்போ வந்து அவர் பாடிக்கிட்டே வர்றபோது இந்த தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் யார் தாரமார் புத்திரர் யார் தந்தமாரே வந்தவாரேன்னு ஓதுவாமூர்த்தியில் பாட அவர் மனதை அப்படியே என்னவோ பண்ணியிருக்கு. சாமி இது என்ன சாமி இப்படி இருக்கு, இதனுடைய அர்த்தமெல்லாம் என்னன்னு அவர் ஓதுவாமூர்த்தியிட்ட அந்த முதலியாரையா கேட்கிறார். அப்ப அவருக்கு தெரிந்த அர்த்தங்களை சொல்றாரு. அப்படி ஒவ்வொரு பாடலையும் கேட்கிறப்ப என்ன சாமி இது என்னுடைய உயிரவே பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கே, அப்படி இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி வைக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு. ஆனா அப்ப அவர் வந்து ஒரு அழுக்கு ஆடையை அமைஞ்சு எளிமையா இருந்திருக்கார். ஓதுவாமூர்த்தி நீ என்ன செய்ய போற, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சும்மா சொல்லுங்க சாமின்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து சில பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆசிரியரை கொண்டு ஆசிரியருக்கு நல்ல ஒரு பொருளை உதவி பண்ணி பிள்ளைங்களுக்கு நல்ல உடை உணவு எல்லாம் கொடுத்து இப்படி படிக்க வச்சு அப்படின்னு. அங்க படிச்சவர் தான் வேலாயுத ஓதுவாமூர்த்திகள். அவர் மகா பெரியவர். அவர் வந்து அவரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வந்து. ஏன்னா எத்தனையோ பெரியவர்கள் இருந்தாலும் மாணவர்களை உருவாக்கணுங்கிற ஒரு இதுல எங்களது திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனத்திலே வேலாயுத ஓதுவாமூர்த்திகளை கொண்டு அதுக்கப்புறம் அந்த பாடசாலையை ஏற்படுத்தி எண்ணற்ற இன்னைக்கு தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய பல உலகில் உலக புகழ் பெற்ற ஓதுவாமூர்த்திகளை எல்லாம் உருவாக்கிய பெருமை திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனத்துக்கும் திருக்கைலாய பரம்பரை திருவாவுடதை ஆதீனத்துக்கும் உண்டு. திருவாவுடதை ஆதீன ஊவே சாமிநாதர் ஐயாவை குறிப்பிட்டார். அவர் எழுதினத அவர் வந்து திருவாவடுதுறை பாதி பிள்ளை பாதி திருவாவடுதுறை பாதின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதின அந்த வரலாற்றெல்லாம் அதுல எத்தனையோ ஓதுவாமூர்த்திகளுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் எழுதியிருக்கார். அவர் என் சரிதங்கிற நூல்லையும் வருது, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய வரலாற்றுலையும் வருது, அப்புறம் உரைநடை கோவைன்னு எழுதியிருக்கார். அப்ப எல்லாம் எத்தனையோ தலை சிறந்த ஓதுவாமூர்த்திகளை அதுல வந்து பதிவு செய்திருக்கிறார். அப்படி ஓதுவார்கள்ங்கிறது தன்னுடைய வாழ்க்கையை வந்து அதுக்குன்னு அர்ப்பணிக்கிறார்கள், திருமுறைக்குன்னு அர்ப்பணிச்சு அந்த திருமுறை பாடுறதா நமக்கு வேற, அதை விட்ட வேற எதுவும் கிடையாதுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வருகிறார்கள். சாமிக்கு வந்து சின்ன வயசுலேயே என்னை வளர்த்த எங்களுடைய சாமியை வளர்த்த திருநாவுக்கரசு தேசியர் அவர்கள் வந்து எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் அங்க வந்து ஓதுவாமூர்த்தியில பார்த்தேன்னா கோயில் போய் தரிசனம்லாம் ஆச்சான்னு கேட்பாரு. அப்ப ஓதுவாமூர்த்தியை பார்த்தியான்னு கேட்பாரு. சில இதில் பார்க்காம வந்திருப்போம். அது சொல்லி கொடுத்தது 13 வயது 14 வயது இருக்கும். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் ஓதுவாமூர்த்தியை பார்த்து அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டு விபூதி பூசிட்டு வரணும், முடிஞ்சதை ஏதாவது அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அவர் வேணான்னு சொன்னாலும் சரி அதை செய்யணும்னு. அதை நான் பல ஆண்டுகள் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க ஐயா சொன்னதை எங்க போனாலும் என்னை விட சின்ன வயசா இருந்தாலும் சரி அப்ப நான் வயது வர வர அவர்கள் பாதத்தை தொட்டு கும்பிட்டேன். அந்த புண்ணியம் தான் இங்க வந்து உங்க முன்னாடி உட்கார வச்சு இப்படி ஓதுவாமூர்த்தியில சிறப்பிக்க வச்சிருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை. எங்க போனாலும் நம்ம வந்து ஓதுவாமூர்த்திகளை வந்து பார்க்கணும். அவர்களை பாட சொன்னா நீங்க எப்ப பாட சொன்னாலும் பாடுவாங்க. அது ஒரு ஞான தர்மம்னு. அப்புறம் மாதிரிலாம் சொல்லுமா ஐயா ஒரு திருமுறை பாடுங்கன்னா எந்த ஓதுவாமூர்த்தியெல்லாம் அழகா அவனை பாடி காமிப்பாங்க. நாமனால முடிஞ்சது அவர்களுக்கு உதவி செய்யணும். இருந்தாலும் கூட இவ்வளவு உலகத்திலேயே வந்து ஒரு பழமையான இந்த தமிழ் இசைக்கு சமமான உலக இசைகள் ஏதாவது இருக்கா இன்னைக்கு உலகத்துலன்னா நம்ம சொல்ல முடியாது.
அப்பேற்பட்ட இசை நம்மளது பண்ணிசை. அதுல இன்னும் குறிப்பா சொன்னா இன்னைக்கு வந்து நமது உமையாள்புரம் சிவராம் ஐயாவை இங்க வருகை தந்து அவரு நம்ம என்ன செய்ய முடியும்? இத்தனை நாட்டுல இத்தனை வயதுல எத்தனை எத்தனை பெரியவர்களுக்கு வாய்த்து இருக்கிறாருங்க. அது சொல்றது பாருங்க, ரொம்ப ஆனந்தமா சொல்றாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப புகழ்பெற்றவங்க. தியாகராஜ பாகவதர்கள் அவர்கள் வந்து குரு. அவர்களை நினைவு பற்றுதப்ப எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எங்களுடைய சின்ன வயசுல விஸ்வலிங்க சபாபதி ஐயான்னு ரொம்ப 2 பேர் இரட்டையர்கள் இருந்தாங்க. அந்த வயசுலயே கூட, புரியாத வயசுலயே கூட அவர்கள் தாளம் போட்டு பாடுறது, அந்த மடக்கு திரிப்பு அப்படின்னு ஏதோ ஒரு அவர் ரொம்ப பெரியவர்களுங்கிறது இருக்கும். திருச்சியில பெட்டுக்கு மண் சுமந்த விழா எல்லாம் முதல்ல அவங்க தான் சன்னதியில இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படியே பேரானந்தமா இருக்கும். என்ன என்ன பாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர்களை எல்லாம் தரிசிக்கிற ஒரு புண்ணிய சாமி கிடைச்சிருக்கு. ஐயா வந்து அந்த மாதிரி எத்தனையோ பெரியவர்களுக்கெல்லாம் அவர்கள் வாய்ச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரியவரை இங்க நம்ம கூப்பிட்டு அவரை பத்தி நம்ம சொல்லி சிறப்பிச்சு அவர் கையில மாலை சன்னிதானங்களுக்கு போட வச்சது இந்த அமைப்புக்கு நம்மளுடைய மறுபடியும் ஒரு நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். விஸ்வலிங்க சபாபதி ஐயா, திருக்களர் சுந்தரேச தேசியர், திருவாவடுதுறை சோமையா, இந்த மாதிரி எத்தனையோ மகா பெரிய ஓதுவாமூர்த்திகள்லாம் வந்து, பள்ளத்தூர் ரத்தன சபாபதி தேசியர் சாமி சொல்றாங்க பாருங்க. நான் அவர்களிடத்திலே படிச்சிருக்கேன், பாடலாம் கேட்டிருக்கேன். அடுத்து சொல்லான்றது சாமி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க கூட என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் வந்து பள்ளத்தூர் ரத்ன சபாபதி தேசியர் கூட எல்லாம் எங்க ஐயாவோட கூட்டு போவார். சிவ 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 பாருங்க, சன்னியானம் யார்கிட்ட படிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க இங்க பாருங்க, எங்க அண்ணாவை உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் சொல்ல எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் சொல்லுவாரு. அப்ப வந்து ராமப்பிரியாங்கிறது ஒரு அபூர்வமான ராகம். அது எல்லாம் நான் சின்ன வயசுல சொல்லுவாரு. ஒரு வெள்ளைக்காரன் வந்து என்னமோ எல்லா இசைகளுக்கு எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுட்டு ஓதுவாமூர்த்திகள் பாடுறத ரொம்ப குறைச்சல எழுதி வச்சுட்டான் டைரியில. என்னமோ அவங்க பாடுறாங்க, ஏதோ என்ன இருக்கும் போலன்னு சாப்பிடுவாங்க, பாட்டு ஏதோ சாப்பிடுவாங்க போல மாதிரி எழுதி வச்சுட்டான். இது ஐயா சொன்னது எனக்கு. பள்ளத்தூர் ரத்ன சபாபதி சொன்னது. அவர் நம்ம திருக்களர் சுந்தரேச தேசியர் அந்த பரம்பரையில வந்தவர். அப்ப சொன்னாரு, அப்புறம் இவர் அந்த மாதிரி ராமப்பிரியா ஒரு இடத்துல ஒடியாந்தானா. அவன் நல்ல இசையில கட்டிக்காரன் அந்த வெள்ளைக்காரன். வந்து நிகழ்ச்சி முடிஞ்சதுமே ஐயாட்ட அந்த டைரியை காட்டி, உங்க முன்னாடியே இதை நான் கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னானா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெருமைக்குரியவர் நமது பள்ளத்தூர் ரத்ன சபாபதி தேசியர் அவர்கள். நம்ம அந்த தாளம் போடுறோம்ல, இந்த தாளத்தினுடைய ஓசை என்ன இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அவருடைய குரல். நிறைய சின்ன வயசுல அவரோட பார்த்து நிறைய பாடுவாங்க, அப்படி இருக்கும். ஆனா எளிமையா இருப்பாங்க, யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மகா பெரியவர். மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி மேலை நாடுகள் எல்லா நாடுகள்லையும் போய் அவருடைய அந்த அந்த தேவார திருவாசகம் அந்தாதி பாடினது எல்லாமே அந்த அரசு வெளியிட்டு இருக்கு. வந்து ரொம்ப ரொம்ப பெரிய, அப்படி ஒவ்வொருத்தரா நம்ம சொல்லிக்கிட்டு வரலாம். குறிப்பாக எங்களது சண்முக சுந்தர தேசியர் அவர்களை நாங்கள் வந்து சொல்லணும். என்னன்னா, எங்க திண்டுக்கல்லிலே அவர்களை பல திருக்கோயில்கள்ல சில இடங்கள்ல எல்லாம் அவர்கள் வந்து முதல்ல திருமுறை விண்ணப்பிச்சு பாடினார்கள். அந்த இடம்லாம் இன்னைக்கு வந்து ஜெகஜோதியாக திகழ்கிறது. எங்கெல்லாம் உட்கார்ந்து திருமுறை பாடினார்களோ அந்த இடம் பூரா வந்து அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு இருளடைஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் ஒளி வருந்தி எல்லாம் ஜனங்கள் வர போறன்னு பொருளாதார ரீதியாகவும் எந்த குறையும் இல்லாம இருக்கு. அதனால திருமுறை வந்து ரொம்ப அற்புதமானது. அந்த திருமுறையை இன்ன வரைக்கும் நம்ம பேசுறதுக்கு காரணமா இருந்தது நமது திருமடங்களும் நம்ம ஓதுவாமூர்த்திகளும் தான். ஏன்னா மடங்கள் ஓதுவார்களை உருவாச்சு, ஓதுவாமூர்த்திகள் வந்து அதை விடாம சொல்லிக்கிட்டே வராங்க. இவ்வளவு பழமையான இந்த இசையை வந்து புரட்சிக்கவி பாரதிதாசன் கூட ஓதுவாமூர்த்திகளை குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பெரும்படியார் உரைத்த உருப்படியை, பெரும்படியார்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசக சுவாமிகள் அவர்கள் உரைத்த உருப்படியை ஊரறியும்படி உரைத்தால் படியும் நெஞ்சில். பெரும்படியார் உரைத்த உருப்படியை ஊரறியும்படி உரைத்தால் படியும் நெஞ்சுன்னு ஓதுவாமூர்த்திகளுடைய சிறப்பை சொல்லியிருக்காரு. திருமுறையினுடைய சிறப்பை சொல்றாரு. நீங்க பாருங்க, ஓதுவாமூர்த்திகள் என்னைக்குமே கருவறையில இருந்து பாட மாட்டாங்க. ஜனங்களா நின்று நம்ம வந்து சன்னதியில நாம நிக்கிற போது ஓதுவாமூர்த்தி திருமுறை பாடுற போது நம்ம எந்த விதமான மனோநிலை அங்கங்க எதுவும் இல்லாம மனது வந்து குவிக்கப்படுது இறைவனுடைய திருவடிக்கு. அந்த திருமுறையிலேயே அவர் நம்ம மனதை கொண்டு வர்றதுக்கு. அப்ப ஓதுவாமூர்த்திகள் எவ்வளவு இன்றியமையாதவர்களா இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம சன்னதியில நிக்கிறப்ப என்ன வந்துடும், என்னென்னமோ பேசுவோம், நம்ம மனம் படாத பாடுபடும். ஓதுவாமூர்த்திகள் வந்து அப்படியே வாயானை மனத்தானை அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நம்ம மனம் குவிக்கப்பட்டு
அதான் நம்ம ஐஏஎஸ் அவர்கள் அருமையா அந்த பாடலை சொல்லி காட்டினார்கள். அது மாதிரி ஒவ்வொரு இதையும் சொல்ல சொல்ல அந்த இந்த பஞ்சபுராணம் காலங்கருதி நம்ம பஞ்சபுராணம்னு வச்சிருக்கோம். அதை சொல்றப்போது நம்ம அந்த மனது அங்கங்க எங்கேயுமே போகாது. அதனால இன்னொரு பாடல்ல சொல்றாரு, தெக்கோதும் தேவாரம் திருவாயினன் மொழியான தேன் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன். அப்புறம் வந்து நாவுக்கரசர் ரொம்ப சிறப்பை சொல்றாரு. நாவுக்கரசர் அவர் ஒரு சொற்கோவின் நற்போற்றி திரு அகவல், சொற்கோவின் நற்போற்றி திரு அகவல் செந்தமிழில் இருக்கையிலே அப்படின்னு சொல்றாரு. செந்தமிழ்ல அப்படியே அப்படியாப்பட்ட போற்றிகள்லாம் இருக்கு. நான் இந்த ஓதுவாமூர்த்திகள் நீங்க நல்லா ஒவ்வொருத்தரும் உங்க மனதுல பாருங்க. நம்ம சன்னதியில நிக்கிற போது அவர்கள் அப்படியே பாடுறப்ப நம்ம மனது அப்படியே இறைவன் திருவடியில் இருக்கு. நமது பிரார்த்தனைகள்லாம் அப்படியே நிறைவேறப்படுது, மனது குவிக்கப்படுது. இப்ப இதை ஏற்படுத்தி வைத்த மகாராஜாக்களுக்கும் நம்ம திருமடங்களுக்கும் வந்து ஓதுவாமூர்த்திகளை நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். அதனால அவங்கள என்றென்றைக்கு நம்ம போற்றணும். அது என்னமோ கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கு. இந்த அரசு என்னமோ நமது மத்திய அரசு ஒரு சில நாட்களாவே என்னமோ நம்ம சிவபெருமானுடைய திருவருளினாலே நம்ம சாமி அவர்கள் சொன்னாங்க, அந்த காசி சங்கமங்கிற ஒரு தமிழ் சங்கமம்னு ஏற்படுத்தி அங்க நம்ம சன்னிதானங்களை எல்லாம் கூப்பிட்டு பெரிய மடங்கள் தான் முதல்ல அவங்க தம்பிரான் சுவாமிகள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள சிறப்பிச்சு தமிழினுடைய பெருமையை எடுத்து கூறினார்கள். அங்க யோகி ஆதித்தனார் அவர்கள் கூறும் பொழுது சிவபெருமானுடைய திருவாக்கிலே இருந்து வந்தது 2 மொழி, அது முதலிலே வந்தது தமிழ்னு சொன்னார். அவர் சொன்னார், அங்க நிறைய வடநாட்டவர்கள்லாம் உட்காந்து பெரிய கைதட்டினாங்க. வந்து 50,000 பேருக்கு மேல இருக்கும். அவர் சொல்றாரு, இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் சொல்றாரு, அத்தனை பேர் கை தட்டுறாங்க. அந்த மாதிரி அந்த பெரிய ஒரு சிறப்பு இறைவனுடைய திருவருளாலே வந்தது. இன்னும் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் வந்து குறிப்பா இப்படி ஓதுவாமூர்த்தியில் அது ரொம்ப சிறப்பு, எவ்வளவு புண்ணியன்றது சொல்ல முடியாது. குறிப்பா இவர்களே எப்படி இவங்க மனசுல எல்லாம் பட்டுச்சுன்னு தெரியல. என்னென்னமோ விழாக்கள் நம்ம நடக்குது உலகத்துல, பார்த்தா தேவையற்ற என்னென்னமோ விழாக்கள் நடக்குது. இப்பேற்பட்டவர் இவர்கள் யாருமே வந்து திருமுறை நம்ம கையில இருக்கு, யாரு நமக்கு எதுவும் கொடுக்கணும்ன்ற எண்ணம் உடையவர்கள் கிடையாது. ஏன்னா திருமுறையே பெரும் செல்வம் அவர்களுக்கு. அந்த மன நிறைவோடு அவர்கள் வாழ்கிறார்கள். இருந்தாலும் நமக்கு வந்து திருக்கோயிலிலே பெரும் உதவியாக இருக்காங்க. அவங்க பாடுற போது நம்ம மனம் இறைவன் திருவடிக்காது ஒரு யோக நிலை நமக்கு ஏற்படுது. அதற்கு காரணமா இருக்கணும் இருந்தவர்களே நாம வந்து பாராட்டணும். பாராட்டி முடிந்ததை நம்ம செய்யணும். அவர் அடுத்தடுத்த நிலைப்பாட்டுக்கு அவங்களை கொண்டு வரணும். இது இந்த அமைப்புக்கு மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை வேணாலும் நம்ம வந்து என்னுடைய பாராட்டுகளையும் நமது சமஞானம் சார்பாக நான் அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அந்த மாதிரி எண்ணற்ற ஓதுவாமூர்த்திகள் வந்து இந்த திருமுறைகளை, ஏன்னா திருமுறைகளால ஓதுவாமூர்த்திகள் வாழ்கிறார்கள், ஓதுவாமூர்த்திகளால திருமுறை வாழ்கிறது. நீங்க உலக விஷயங்கள்லாம் எவ்வளோ பாருங்க நம்ம கைவிட்டு போயிருச்சு. நமது மதிப்புக்குரிய உமையால்புரம் சிவராமன் ஐயா வந்திருக்கார். முன்ன வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ வாத்தியங்கள் இருந்ததை காரைக்கால் அம்மையார் குறிப்பிடுறாங்க. இந்த துத்தம் கைக்கிளை விளரிதாரம் உழை இழி ஓசை பண் கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை தத்தையோடு தகுனிதன் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்றோள் தமருகம் குடமுழ மொந்தைவாசி அத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடந்திரு ஆலங்காடேன்னு பாடியிருக்க. அப்ப எண்ணி பார்த்தோம்னா 14 வாத்தியம் வருது. அந்த 14 வாத்தியம் இப்ப இருக்கான்னா இல்ல. நம்ம ஐயா வந்து அந்த ஒரு வாத்தியத்தை எடுத்து இன்னைக்கு வந்து அவரை நம்ம ஒரு வார்த்தையாவது சொல்லணும். ஓதுவாமூர்த்தியில பாராட்டுற போது நம்ம ஐயாவை சொல்லு. ஏன்னா இன்னைக்கு உலகிலேயே ஒரு தனிச்சிறப்பான ஒரே ஒரு உமையால்புரம் சிவராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியுடைய மகா பெரியவர். அவரை நீங்க அழைச்சது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. எங்களுடைய ஓதுவாமூர்த்திகளுடைய புகழை என ஒரு வாயினால சொல்ல முடியாது. எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க வந்து சாமியையும் சிவபெருமானையும் திருமுறையும் அவர்கள் விட்டது கிடையாது. பழைய காலத்து ஓதுவாமூர்த்தியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அந்த ரொம்ப கஷ்ட நிலையில இருந்தாலும் சாமியை பாடாம இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு விசேஷம்னா உச்சி காலத்துக்கு சாயரட்சிக்கு பாடுற மாதிரி தான் அவங்க எங்கேயும் போவாங்க. நம்ம பாட்டு இல்லாம இருக்கும் அப்படின்னு ஒரு விசேஷங்களுக்கு கூட அவங்க போகாத ஓதுவாமூர்த்திகள் வந்து நம்ம நாட்டில் இருந்திருக்கிறார்கள். வறுமையெல்லாம் அவங்க அதை பத்தி பெருசா நினைக்காம திருமுறை நம்ம கையில இருக்குன்னு ஒரு மிடுக்காக வாழ்ந்தவர்கள் அவர்கள். அது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கார். ஆனா அந்த மாதிரி இவர்களை தேர்ந்தெடுத்து நீங்க செஞ்சது ரொம்ப பாராட்டல். இந்த அரசு வந்து நம்ம சொல்லணும் ஒரு வார்த்தை. ஏன்னா கொஞ்ச நாளாவே வந்து குறிப்பா வந்து நம்ம சைவ திருமணங்கள் அது பிரதமர் அவருடைய வீட்டில் நிகழ்ந்த போது நம்ம சன்னிதானங்கள்லாம் அங்கே வந்திருந்தாங்க. பிரதமர் நிகழ்த்தின உரையில
அடுத்த நாள் நாடாளுமன்றம் திறப்பு விழா, நாள் பிரதமர் வீட்டில் வந்து அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல பிரதமர் அப்படி சொல்றார், தமிழ்நாட்டினுடைய பெருமையை எடுத்து அப்படி சொல்றார். அவர் சொன்னதை வந்து நம்ம பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் மொழிபெயர்த்து சொன்னார்கள். வந்து அவர் இந்தியில சொன்னதை ரொம்ப அற்புதமா சொன்னார். இந்த திருமணங்கள்லாம் வந்து பேங்கா வந்து செயல்பட்டிருக்கு. இங்க வந்து நம்ம ஒரு தங்கமோ முத்து எந்த வியாரமோ இங்க எழுதி ஒரு ஓலையில எழுதி வாங்கிட்டு போயிட்டோம்னா அங்க இடைக்கேடா அதே நல் முத்து தருவாங்க, தங்கம் தருவாங்க, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தருங்க. வழியில வந்து நமக்கு பயம் கிடையாது. இந்த ஓலையை கொண்டு நமது தர்மயாதீன திருமணம் திருப்பனந்தாள் மடங்கள்ல அங்க கொடுத்ததுமே திருவாவடுதுறை ஆதீன மடங்களும் அங்க இருக்கு. கண்ணப்பசாமி மடம்னு ரொம்ப புகழ்பெற்ற மடங்கள். அந்த மடங்கள்ல வந்து இந்த ஓலையை காட்டினதுமே இவர்களுக்கு உண்டான பொருள்களை கொடுப்பாங்க. அங்க வியாபாரம் பண்ணிட்டு மிச்சதை அங்க கொடுத்துட்டு ஓலையை எழுதி வாங்கிட்டு வந்து இங்க நம்ம மடங்கள்ல வாங்கிக்கலாம். வழியில வந்து திருட்டு பயம் கிடையாது. இந்த செய்தியை நமது பாரத பிரதமர் அவர்கள் அன்றைக்கு கூறினார்கள். மடத்தினுடைய சிறப்பு, தமிழ்நாட்டினுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னாங்க. நிகழ்ச்சி நிறைவு பெற்றதுமே நமது திருக்கைலாய பரம்பரை, திருவாவடுதுறை ஆதீனம், தருமயாதீன குருமணிகள், நமது மதுரை ஆதீன சன்னிதானம், செங்கோலம் எல்லாருமே வந்து நமது மதிப்புமிகு நிர்மலா சீதாராமன் அம்மையார் இடத்துல வந்து எல்லோரும் வந்து ஓதுவா மூர்த்திகளை சிறப்பிக்கணும்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லா மடத்துல இருந்து இதை எழுதணும்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வசந்த் வந்து சாமியவே கூட எழுத சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த அரசு அந்த இதை வந்து நினைவு கொண்டு இவ்வளவு உலகிலேயே பழமையான ஒரு இசையை கட்டி காப்பாற்றி பாடிக்கொண்டு வரக்கூடிய இவர்களுக்கு வந்து இந்த அரசு எத்தனையோ அரசு சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்ம ஆண்டிருக்காங்க. இதை குறிப்பா வந்து அதை தேர்ந்தெடுத்து நமது திருத்தணி சுவாமிநாதையா அவர்களுக்கு இந்த விருதை இதுவரைக்கும் அறிவிக்கல. அதனால அரசுக்கு நம்ம எல்லாரும் பெரிய ஒரு நன்றியை நாம வந்து தெரியப்படுத்தணும். இதுவரைக்கும் இல்லை, இப்ப செய்திருக்கிறார்கள் ஓதுவாமூர்த்தியில கவனத்தில் எடுத்து. அது மட்டுமல்ல, அங்க நாடாளுமன்ற கட்டத்திலே திருமுறைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு கொடுத்தார்கள். 5 ஓதுவாமூர்த்திகள் முன்னாடி நாதஸ்வரம் முழங்க, 5 ஓதுவாமூர்த்திகள் வேயுறு தோழிபங்கன் பாட, ஒரு குட்டி பொண்ணு வந்துருந்துச்சு. முன்னாடி 10 ஆதீனங்கள், பின்னாடி 10 ஆதீனம், நடுவுல பிரதமரும் சபாநாயகரும் உள்ளிட்ட நாதஸ்வரம் முழங்க அந்த கட்டடத்துக்குள்ள போய் இந்த வேயுறு தோழிபங்கன் பாடி அரசால்வர் ஆணை நமதேன்னு அதை வைக்கிற போது நாங்கெல்லாம் எங்க இருக்கோன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது ஒரு எங்க நம்ம இருக்கோம் என்னன்னே தெரியல. அப்படியேப்பட்டது திருமுறைகள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது மட்டுமல்ல, எப்பயோ வந்து அந்த செங்கோல் வந்து சுதந்திரத்தப்ப கொடுக்கப்பட்டது, எங்கேயோ கிடைக்கப்பட்டது. அதுல எவ்வளவு சக்தி இருந்தா மீண்டும் இப்படி ஒரு பாரதத்துக்கு ஒரு பிரதமர் வருவார், அதை எடுப்பார், அதை உரிய மரியாதையோடு கொண்டு அங்க வைப்பாருங்கிறதெல்லாம் நம்ம திட்டமிடலை. நம்ம இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா, அப்ப இருந்த திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானத்தினுடைய பேரு அம்பலவான தேசிய பரமாச்சாரியர். இப்ப இருக்கவரும் அம்பலவான தேசிய பரமாச்சாரியர். இது நாம ஏது திட்டமிட்டமான்னு பாருங்க. அப்புறம் வந்து செங்கோல் என்பது நம்ம சன்னிதானம், செங்கோல் ஆதீன குருமகா சன்னிதானம் பாண்டிய மன்னர்களுக்கு வழியாக அந்த செங்கோலை பூஜை பண்ணி எடுத்து கொடுத்து நீங்க நன்றாக ஆட்சி செய்ய வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு திருமணத்தினுடைய சன்னிதானத்தை நம்ம இப்ப தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த செங்கோல் மீது பாத்தீங்கன்னா ஒரு காளை வாகனம் இருக்கும், ரிசர்வ வாகனம் அப்படி இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்க எல்லாருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோடுடைய செவியன்ல வந்து ஞானசம்பந்த பெருமான் சொல்றார் அதனுடைய விளக்கமா. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனைநாட் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றேன்னு வந்துடுது. இதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிட்டு, ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இதுல என்னன்னு கேட்டா, இந்த பாடலை வந்து 5 ஒளிலையும் இந்த ஒரு பாடல்லையே அவர் சொல்றார். பொடி பூசி மதிசூடி அப்படின்னு ஒவ்வொன்னா அவர் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படிங்கிற 5 தொழிலையும் இந்த ஒரு பாட்டிலே வர்றார். ஒரு இது என்னன்னு கேட்டா, படைத்தல் தொழில் என்னன்னா, அறக்கடவுளாகிய தர்மதேவன் வந்து அவன் மாமனார் வந்து அவருடைய தச்சனுடைய சுடுமொழிக்கு பயந்து சிவபெருமான் திருவடியிலே அடைக்கலமாகிறார். அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு சிறப்பு செய்யணுங்க. அவர் எடுத்து சந்திரனா தோடிட்டார். அது சந்திரனை சொன்னது. இந்த அறக்கடவுள் வந்து எல்லாரும் சந்திரனை தலையில சூடிட்டார். அது வந்து காத்தல், மாமனாருடைய சுடுமொழிக்கு பட்டு. அப்போ வந்து படைத்தல் என்னன்னு கேட்டா, தர்மதேவன் வந்து எனக்கு ஒரு சிறப்பு செய்யணும், உங்களுடைய இருக்கணும்னு வந்து வேண்டார் அறக்கடவுள். அவரைத்தான் வந்து வெல்விடையாக்கிட்டார், காளை வாகனமாக்கி அதன் மீது ஊர்தியாக நம்ம எழுந்து வருகிறார். பிரதோஷ நேரத்துல எல்லாம் எப்படி சிவபெருமான் வந்து காளை மேயில வர்றாருன்னா,
அவர் நாம தரிசிக்கிற போது தர்மமே வடிவானவர் சிவபெருமான். அப்ப அந்த தர்மத்தின் சின்னமாகிய அந்த ரிஷவ வாகனம், அந்த காளை வாகனம் வந்து இந்த செங்கோல்ல பொறிச்சிருக்கும். இந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த அந்த காளை வாகனம் உடைய அந்த செங்கோலை கையில உட்கார் தர்மம் தவறக்கூடாது. அதன் அடிப்படையில தான் அந்த செங்கோல்ல அந்த காளை வாகனம் இருக்கிறது. அதனால இது எத்தனையோ விளக்கங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க அடுத்தடுத்து நம்ம சன்னிதானம் அருமையாக பாடி நிகழ்வாங்க. அவங்க திருமுறையில வந்து மிக ரொம்ப மதிப்புடையவர்கள், போற்றக்கூடியவர்கள், ஓதுவார்களை ரொம்ப ஆதரிக்கக்கூடியவர்கள். சன்னிதானம் பேச்சு இருக்கு. மீண்டும் ஒரு முறை நம்ம ஓதுவா மூர்த்திகளை சிறப்பிக்கிற இந்த விசில் அமைப்போம். அதான் சிறப்புன்னா வெறும் பட்டங்கள் இல்லாம அதோட வந்து அவர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். அதுதான் இது எனக்கு என்னமோ மன நிறைவா இருக்கு. ஓதுவா மூர்த்திகளுக்கு உபயோகப்படுற மாதிரி நீங்க செஞ்சது ரொம்ப மன நிறைவா இருக்கு. மீண்டும் ஒரு முறை உங்கள் மேடையில் அமர்ந்திருக்க குருமுகா சன்னிதானங்களுக்கு வணக்கங்களையும், எதிரிலே அமர்ந்த ஓதுவா மூர்த்திகள் உள்ளிட்ட எங்கள் உமையாவுள் சிவராமன் உள்ளிட்ட இந்த விசில் அமைப்பை சார்ந்தவர்களுக்கும், நம்ம மதுசூதனன் உள்ளிட்ட எல்லாரும், ஏன்னா ரொம்ப தேர்ந்தெடுத்து யோசிச்சு செஞ்சிருக்கீங்க. இதுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவன் அருளால ஓதுவா மூர்த்திகளை சிறப்பிக்கிறேங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு இது வந்து இந்த விழாவை இவ்வளவு தூரத்துக்கு சிறப்பிச்சு கொண்டு வந்திருக்கு. என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய செந்தமிழ் சொக்கநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். தெய்வீகம் வளர்க, சிவனருள் ஓங்குக. திருச்சிற்றம்பலம்.